ஆரோக்கியமும் அறுசுவையும் சங்கமிக்கும் மாபெரும் FMCG Expo and Food Bazaar 2025 நாள் டிசம்பர் 26, 27 மற்றும் 28 தேதிகளில். இடம் சென்னை ட்ரேட் சென்டர் நந்தம்பாக்கம். அனைவரும் வருக. அனுமதி இலவசம். VIT Engineering Entrance Examination 2026. Applications live now. Visit vit.vit.ac.in. இளம் விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கும் வகையில் நாடு முழுவதும் மத்திய அரசு சார்பில் சான்சத் கேல் மகோத்சவ் என்ற விளையாட்டு திருவிழா நடந்தது. நீலகிரி தொகுதியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஏற்பாட்டில் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. இதன் நிறைவு விழா மற்றும் பரிசளிப்பு விழா கோவை மேட்டுப்பாளையத்தில் நடைபெற்றது. Under 19 girls category, first place goes to Priyanka. Madam, அப்படியே கூப்பிடுவாங்க. Second place goes to Sashmita. இது பற்றி பேசிய மத்திய இணையமைச்சர் முருகன், இளம் விளையாட்டு வீரர்களை ஊக்குவிப்பதே இதன் நோக்கம் என்றார். விளையாட்டு திருவிழா மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் இந்தியா முழுவதும் அனைத்து நாடாளுமன்ற தொகுதிகளிலுமே நடைபெற்று கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 240க்கு மேற்பட்ட இடங்களில் இன்றைக்கு கடந்த ஒரு மாதமாக நடந்த இந்த விளையாட்டு திருவிழா இன்றைக்கு நிறைவு விழாவாக பரிசளிப்பு விழாவாக நடந்திருக்கிறது. இதில் நம்மளுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆன்லைனில் மூலியமாக நம்மளுடைய நீலகிரி சென்டரில் கலந்து கொண்டு விளையாட்டு வீரர்களுடைய அவர்களுடன் கலந்துரையாடினார்கள், அவர்களை ஊக்கப்படுத்தினார்கள். எப்படி நாம் இந்தியா என்று தலை சிறந்த விளையாட்டு வீரர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. நம்மளுடைய நாடு வர 2030 காமன்வெல்த் விளையாட்டு திருவிழா நடத்த இருக்கிறோம். அதே போல் 2036 ஒலிம்பிக் இந்தியாவில் நடக்க இருக்கிறது. அதுக்கெல்லாம் நம்மளுடைய விளையாட்டு வீரர்கள் தயாராக வேண்டும். இந்த விளையாட்டு திருவிழாவுடைய நோக்கம் அனைத்து பகுதிகளிலிருந்து விளையாட்டு வீரர்களை ஊக்குவிப்பது. அதாவது கிராமங்களில் இருக்கிறவங்களாகட்டும், அல்லது நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்களாகட்டும், அல்லது மலைவாழ் பகுதியில் இருக்கிறவங்க, இவங்களை எல்லாத்தையும், ஏன்னா இன்றைக்கு இந்தியாவில் நம்மளுடைய ஸ்கில்டு மேன் பவர் என்று சொல்லக்கூடிய திறமையான இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அவர்களுடைய விளையாட்டு திறனை ஆரம்ப காலங்களிலே ஆரம்பத்திலேயே அவர்களை கண்டுபிடித்து அவர்களை தயார்படுத்தி அவர்களை உலகளவில் விளையாட்டு வீரர்களாக தலை சிறந்த விளையாட்டு வீரர்கள் ஆக்குவது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். அதுபோல் நாம் விளையாட்டு வீரர்களை ஊக்குவித்து அவர்களை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த அருமையான நிகழ்ச்சியில் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்றைக்கு இந்தியா முழுவதும் 4 சென்டரில் அவர்கள் கலந்துரையாடினார். அதில் ஒரு சென்டர் நம்மளுடைய இந்த சென்டரில் கலந்து கொண்டு நம்மளுடைய மாணவர்கள் மத்தியிலையும் நம்மளுடைய இளைஞர்கள் மத்தியிலையும் அவர்கள் ஒரு ஊக்கத்தை கொடுத்த அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விளையாட்டு திருவிழா நம்மளுக்கு தெரியும், உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த நம்மளுடைய நீலகிரி பாராளுமன்றத்திற்கு உட்பட்ட பகுதியில் மட்டுமே 4500க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டிருந்திருக்கிறார்கள். 6000க்கும் மேற்பட்டவர்கள் பதிவு செய்ததில் 4500 மேலே கலந்து கொண்டு கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டவர்கள் பரிசுகள் வாங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் கூட என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுபோல் நம்மளுடைய அந்த விளையாட்டு திருவிழாக்கள் மூலமாக இளைஞர்களை, நம்மளுடைய விளையாட்டு வீரர்களை அடையாளம் கண்டு அவர்களுடைய திறமைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை சர்வதேச அளவில், இந்திய அளவில், தேசிய அளவில் அவர்களுடைய திறமையை எடுத்து செல்வதற்கு ஒரு அருமையான இந்த விளையாட்டு திருவிழா. நன்றி அண்ணா.